ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ் கிளாத்தில் நெக்கு கொடுத்துருந்தா அதை எப்படி கட் பண்ணி நம்ம கழுத்து அகலம் உயரத்துக்கு கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட இன்றைக்கி நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் போட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோடைய ஹைட்டு 14 + 1 15 இன்ச்சு நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் 5.5 இன்ச்சு, டாப் ஷோல்டர் 2.25, நெக் வித் 2.25, ஆம்கோல் ஹைட்டு 5.5 இன்ச்சு. அது முடிகிற இடத்துல ஒரு லைன் போட்டு ஷோல்டருக்கு நேரம் ஷோல்டர் கீழே பிடிச்சிட்டு பாடி 9.25 ப்ளஸ் சீம் 2 பிடிச்சிக்கிறேன். பிடிச்சி லைன் போட்டுக்கலாம் பாட்டுக்குள்ள கீழே. ஆம்கோல் ஹைட் லைனையும் போட்டு ஆம்கோல் சென்டர் மார்க் பண்ணி பாடியிலேருந்து அரைஞ்சி உள்ளே தள்ளி வச்சு ஆம்கோல் வளைவு வரையலாம். ஆம்கோல் ரவுண்டு 8 இன்ச்சு. அடுத்து நம்ம பேக் நெக் ட்ரா பண்ணிக்கலாம். பேக் நெக் 7 இன்ச்சு. பாட்டத்தில் நெக் வித்து 2.25, பாட்டத்தில் 3 இன்ச்சு வச்சு க்ராஸாக லைன் போட்டு நெக் வரைஞ்சிக்கிறேன். கார்னரில் ஒரு 3/4 இன்ச்சு கொடுத்து நான் வளைவு எடுத்துக்கிறேன். பேக் ட்ரா பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்ச் போட்டுக்கலாம் தையல் போட வேண்டிய இடத்துல. ஃப்ரண்ட் பீஸ் பிரின்சஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கிளாத்தில் போட முடியாது. அதனால் இப்போ நம்ம ஸ்லீவை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு சார்ட் போட்டுக்கலாம். நம்ம பாட்டத்தில் ஸ்ட்ரைட்டுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான துணியை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்லீவுடைய ஹைட்டு 11 + 1 12 இன்ச்சு. அதை நோட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வித்து 6.25 ப்ளஸ் சீம் அதையும் நோட் பண்ணிக்கலாம். நான் ஸ்லீவ் வெட்டுக்காக ஒரு 3 இன்ச்சு கொடுக்குறேன். அதில் கிராஸ் லைன் வரைஞ்சி அதனுடைய சென்டர் நோட் பண்ணி சென்டர்லேருந்து மேலே ஒரு 3/4 இன்ச்சு ஃபோல்டு பகுதியில் 2 இன்ச்சும் அந்த கிராஸ் லைனில் 1/2 இன்ச்சும் நோட் பண்ணி பேக் ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் 7.25 இருக்கணும். ஸ்லீவ் ஓப்பன் 5.5 + 2 அதை நோட் பண்ணி லைன் போட்டுக்கலாம். சீம் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு ஃபோல்டு பண்ணுவேன் ப்ளவுஸை. அதுக்காக 2 இன்ச்சு கொடுக்குறேன். நீங்கள் 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு தேவைனாலும் கொடுத்துக்கலாம். ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ட்ரேஸ் பண்ணால் 4 பக்கத்துலேயும் அந்த லைன் தெரியும். ஸ்டிச் பண்ணிட ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் நோட் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் நோட் பண்ணியிருக்கிறதுக்கு சென்டரில் 1/2 இன்ச்சு கீழே வச்சு வளைவு எடுத்துக்கலாம். நாட்ச் போட்டுக்கலாம். சென்டர் ஆம்கோல் பிரிச்சுட்டு 2 மட்டும் வெட்டிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ட்ரேஸ் பண்ண இடத்துல லைன் போட்டுவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டுக்காக சார்ட் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் ஹைட் 14 + 1, ஷோல்டர் 5.5, சேம் பேக் மாதிரியே தான். டாப் ஷோல்டர் 2.25, நெக் வித் 2.25, ஆம்கோல் ஹைட் 5.5, பாடி 9.25 ப்ளஸ் 9.25 ப்ளஸ் சேம் 2. ஆம்கோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். பேக் மாதிரியே வரைஞ்சிட்டு கீழே 1/2 இன்ச்சு டெப்த் எடுத்து
ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஆம்கோல் ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். 5.5 இன்ச்சு. பாட்டத்தில் 3 இன்ச்சு கொடுக்குறேன். நெக்கு 2.25. பாட்டத்தில் 3 கொடுத்து கிராஸாக வளைவு எடுக்கிறேன். டாட்டுடைய ஹைட்டு 12 + அரை 12.5 அதை நோட் பண்ணிக்கிறேன். அதில் டாட் டிஸ்டன்ஸ் லைன் போட்டு டாட் டிஸ்டன்ஸ் 3 நோட் பண்ணி எப்பவும் போல் நம்ம டாட்டு ஹைட்டு 2 டாட் வித் 1.25 நோட் பண்ணி லைன் போட்டுக்கலாம். கீழே உள்ள லைனை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். ஆம்கோலை பார்த்து ஒரு 1.5 இன்ச் வச்சு லைனை கர்வாக வளைவாக ஆம்கோல் பார்த்து ஆம்கோல் டாட்டுக்கு போடுற மாதிரி ஜாயின் பண்ணி எடுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ஆம்கோலுக்கு நோட் பண்ணுற மாதிரியே நோட் பண்ணணும். இப்போ நம்ம நைஸ் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரிஞ்சஸ் போட்டிருப்பேன். இதில் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோஸ் பாருங்கள். இது ரெண்டுக்கும் சேம் வச்சு நம்ம கிளாத்தில் கட் பண்ணணும். இதை நம்ம கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து ஃபோல்டில் வரணும். பேக் ஹூக்குங்கனால அதனால் ஃபோல்டு இருக்க இடம் இதில் ப்ளேஸ் பண்ணி எக்ஸஸாக சேம் வச்சு நான் கிளாத் கட் பண்ணிக்கிறேன். லைனிங் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து சைடு ப்ளேஸ் பண்ணி அதுக்கும் எக்ஸஸ் சீம் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக வச்சு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் பீஸ் ஸ்ட்ரைட்டாகவே போடுறேன். நான் ப்ளவுஸில் மாடல் கொடுத்துருக்காங்க, அது நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் எடுக்க வேண்டியது வரும். அதனால இதை நான் ஸ்ட்ரைட்டாகவே போட்டிருக்கேன். நம்ம க்ராஸாக வேணுனாலும் க்ராஸாக போட்டுக்கலாம். பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். லைனிங் கட் பண்ணியாச்சு. நம்ம மெயின் கிளாத் கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்க்கு ப்ளவுஸ் கிளாத்தில் நெக்கு நமக்கு தேவைக்கு அதிகமான அகலமும் உயரமும் இருக்கும். அப்படி கொடுத்துருந்தா எப்படி எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மெயின் பீஸில் சென்டராக நெட்டை ஈவனாக மடித்து போட்டு நான் ஃப்ரண்ட் பீஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் கவர் ஆகலை. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன். நான் லைனிங்லேயும் மெயின் பீஸ்லேயும் இப்போ நெக் கட் பண்ண போகிறதில்ல. ஸ்டிச் பண்ணையில் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கத்தில் மாடல்ஸ் கொடுத்ததுனால ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சைடில் கிளாத் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வரும். அது நம்ம ஜாயின் தான் கொடுக்கணும். மாடல் மாதிரி எடுக்கணும்னா ஜாயின் தான் கொடுத்தாக்கணும். நான் ஃப்ரண்டில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மெயின் பீஸில் எக்ஸஸ் வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ சைடு பீஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல துணி இல்லை பார்க்குறீங்க. அதை நம்ம ஜாயின் கொடுத்துக்கலாம். பேக் ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேக் ப்ளேஸ் பண்ணுறேன். பேக்குக்கும் சைடில் துணி ஷார்ட்டேஜ் இருக்குது. ஸ்டிச் பண்ணையில் ஜாயின் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ தான் எப்படி ஜாயின் போடுறது, நெக் எப்படி எடுக்கிறது எல்லாம் கிளியராக புரியும்.
பேக்கை எக்ஸஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு மாடல் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்லீவ் கொஞ்சம் லென்த்தியானது. அதெல்லாம் மாடலுக்கு கீழே எக்ஸஸாக கிளாத் இருக்கிற மாதிரி சென்டரை நோட் பண்ணிவிட்டு, சென்டராக மாடல் கொடுத்துருக்கனால நம்ம எப்பவும் சென்டர் நோட் பண்ணணும். நோட் பண்ணிவிட்டு லைனிங்கை சென்டராக கொடுத்து கட் பண்ணி எடுக்கணும். ஸ்லீவ் கட் பண்ணுறேன். ப்ளவுஸ் கட்டிங் ஃபினிஷ் ஆகிருச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம். நெக்கு, ஃப்ரண்ட் மாடல், பேக் மாடல்லாம் எப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.